Hi guys, welcome back to English Kaya Demo Video 7. இந்த Demo Video 7ல நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் படித்தோம்ல எபிசோட் 1ல அதனுடைய சிக்னிஃபிகன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, அதாச்சும் நீங்கள் ஒரு வேர்ட் படிக்கும் போதே அந்த வேர்டு வந்து நவுனா அல்லது வேர்பா அல்லது ஆட்ஜெக்டிவாக ஃபங்க்ஷன் ஆகுதா அல்லது ஆட் வேர்பாக ஃபங்க்ஷன் ஆகுதா இதையும் நம்ம கூட சேர்த்தே தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதுக்குள்ள ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு லைக் அப்படிங்கிற ஒரு வேர்டு அதில் கொடுத்துருக்கேன். இதை வந்து வேர்பாக யூஸ் பண்ணி காட்டுங்கன்னா எல்லோரும் கரெக்டாக யூஸ் பண்ணிடுவீங்க. ஐ லைக் இட் வெரி மச் அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஓகே, ஐ வந்து சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து அந்த வேர்டை ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க. அப்போ இந்த சென்டென்ஸ் வந்து திஸ் இஸ் பர்ஃபெக்ட்லி கரெக்ட், ஐ லைக் இட் வெரி மச். இப்போ அதிகபட்சமாக இதை உங்களுக்கு ப்ரப்போசிஷனாக கூட யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இப்போது மை சிஸ்டர் இஸ் நாட் லைக் மீ, அந்த இடத்துல அது ப்ரப்போசிஷனாக யூஸ் ஆகுது. மை சிஸ்டர் இஸ் நாட் லைக் மீ, ப்ரப்போசிஷனுக்கு அடுத்து நம்ம நவுன் ப்ளேஸ் பண்ணுவோம். அந்த இடத்துல மீ அந்த ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சென்டென்ஸும் கரெக்டு, மை சிஸ்டர் இஸ் நாட் லைக் மீ. இப்போ இந்த லைக் அப்படிங்கிற அந்த வேர்டை நீங்கள் வந்து ஒரு கன்ஜங்ஷனாக யூஸ் பண்ணு அல்லது இதை வந்து ஒரு ஆட் வேர்பாக யூஸ் பண்ணி காட்டு அல்லது ஒரு ஆட்ஜெக்டிவாக யூஸ் பண்ணி காட்டு அப்படி சொல்லி உங்கள்கிட்ட ஒரு டாஸ்க் கொடுத்தா நீங்கள் வந்து ரொம்ப யோசிப்பீங்க. எதனால் அப்படி நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா உங்களுக்கு அந்த வேர்டு வந்து அதனுடைய கிராமட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இதை இப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த நாலேஜ் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். அதனால் நீங்கள் அப்படி யோசிப்பீங்க. அப்போது நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் ஒரு வேர்ட் படிக்கும்போதே அந்த வேர்டு வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் அதுக்கு இவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அதையும் கூட சேர்த்து தெரிஞ்சுக்கணும். தெரிகிறதுனால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ், அது தெரியாதனால உங்களுக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, சரி, இந்த டெமோ வீடியோட அப்ஜெக்டிவ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோட சிக்னிஃபிகன்ஸை வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அதுதான் இதனுடைய அப்ஜெக்டிவ். அதுக்கு வேண்டி நான் ஒரு 3 சென்டென்சஸ் இதில் கொடுக்க போகிறேன். ஒவ்வொரு சென்டென்சஸ் ரீட் பண்ணி முடித்ததும் நான் உங்களுக்கு அப் டு 3 வரைக்கும் நான் கவுண்ட் பண்ணுவேன். அதுக்கிடையில் நீங்கள் அந்த எரரை ஸ்பாட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு டைம் கூடுதலாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் அதை யோசித்து கூட நீங்கள் சொல்லலாம். ஓகே, சரி, முதல் சென்டென்ஸ் என்னென்னு பாருங்கள். ஹியர் இஸ் அ கப் ஆஃப் டீ, ஹியர் இஸ் அ கப் ஆஃப் டீ. அந்த ஹியர்னு ஆரம்பிச்சிருக்கிறது அதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குமான்னு சொல்லி நீங்கள் யோசிக்க வேண்டாம். அது வந்து ஒரு ஸ்போக்கன் ஃப்ரேஸ் தான். நம்ம ஒரு பொருளை கொடுக்கும்போது இந்தாங்கன்னு சொல்லி கொடுப்போம்ல, அதை போல் இங்கிலீஷில் என்னது அந்த ஹியர் வச்சு ஆரம்பிப்பாங்க. அதில் எந்த மிஸ்டேக் கிடையாது. அதையும் தாண்டி வேறு ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஹியர் இஸ் அ கப் ஆஃப் டீ, 1 2 3. ஓகே, அதில் வந்து எந்த மிஸ்டேக்கும் இல்லை. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். ஹியர் இஸ் அன் எக், ஹியர் இஸ் அன் எக், 1 2 3. இதுலேயும் எந்த மிஸ்டேக் கிடையாது. ஓகே, லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஹியர் இஸ் அண்ட் another cup of tea, ஹியர் இஸ் அண்ட் another cup of tea, 1 2 3. ஓகே, அந்த மிஸ்டேக் அப்படிங்கிறது எதில் இருக்குது, அந்த ஹியர் இஸ் அண்ட் another cup of tea இருக்குல்ல, இந்த தேர்ட் சென்டென்ஸில் தான் அந்த மிஸ்டேக் இருக்குது. அது என்ன மிஸ்டேக் அப்படிங்கிறத நான் சொல்லித்தர போகிறதில்ல, நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஓகே, ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்காக உங்களுக்கு இன்னொரு சென்டென்ஸ் நான் கொடுக்குறேன். அதில் தான் அதில் க்ளூ இருக்குது. இப்போது ஷீ இஸ் அ மை ஃப்ரெண்ட், ஷீ இஸ் அ மை ஃப்ரெண்ட். இதில் என்ன மிஸ்டேக் இருக்குது, அதில் பார்த்தோன்னே நீங்கள் சொல்லிடுவீங்க அந்த அந்த மை ஃப்ரெண்டில் இருக்கக்கூடிய அந்த ஆர்டிக்கிள் வந்து அந்த இடத்துல ஒரு தேவையில்லாத அணி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே உங்களால் ஸ்பாட் பண்ண முடியும். அப்போ அதை எடுத்துடலாம். ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட், ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட். பட் அதுக்கு பின்னாடி என்ன லாஜிக் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது. சும்மா பழக்க தோஷத்தில் என்ன பண்ணிடுவீங்க, ஷீ இஸ் மை ஃப்ரெண்டு போதும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ இதே சப்ஜெக்டை என் கிளாஸ் ரூமில் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி டிஸ்கஸ் பண்ணி கொடுப்பேன்னா, டிக்ஷனரி எடுத்து அவங்க கையில் கொடுத்துட்டு அந்த மை அப்படிங்கிற அந்த வேர்டு வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் என்னவா இருக்குது எடுத்து பாருங்கள் அப்படிமே. ஸோ அவங்க உடனே டிக்ஷனரி புரட்டி பார்த்துட்டு, சார் இது வந்து டிட்டர்மினர்னு போட்டிருக்காங்க அப்படிம்பாங்க. அப்போது டிட்டர்மினர் முன்னாடி நமக்கு வந்து ஆர்டிக்கிள் எதுவும் ப்ளேஸ் பண்ணக்கூடாது. ஏ அண்ட் டி இந்த மாதிரிப்பட்ட ஆர்டிக்கிள் எதுவுமே அதுக்கு முன்னாடி ப்ளேஸ் பண்ண தேவையில்லை அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல ரூலை சொல்லிக் கொடுப்பேன். சொல்லி கொடுத்துட்டு அடுத்து இந்த ஹியர் இஸ் அண்ட் another cup of tea இருக்குல்ல, இந்த சென்டென்ஸில் வரக்கூடிய அந்த another அப்படிங்கிற வேர்டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் எடுத்து பாருங்க அப்படின்பேன். அப்போ அதை எடுத்து பார்த்துட்டு அதில் என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் அது என்னவா இருக்குது, anotherம் என்னது, அது வந்து டிட்டர்மினர் தான். ஓகே, எப்படி அந்த மை அப்படிங்கிற அந்த வேர்டு வந்து டிட்டர்மினராக இருக்குதோ அதுபோல் another அப்படிங்கிற வேர்டு என்னது டிட்டர்மினர் தான். அப்போ அந்த இடத்துல வரக்கூடிய அந்த ஆர்டிக்கிள் ஆன்ங்கிறது ஒரு தேவையில்லாத ஒன்று. ஓகே, அப்போ ஹியர் இஸ் another cup of tea அதுவே போதும்.
இப்போ உங்களுக்கு ஏன் அந்த எரரை ஸ்பாட் பண்ண முடியலைன்னா அனதர் அப்படிங்கிற அந்த வேர்டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் அது டிட்டர்மினர் அப்படிங்கிற நாலேஜ் உங்களுக்கு இல்லாதனால தான் அந்த எரரை ஸ்பாட் பண்ண முடியலை. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, ஒரு வேர்டை நீங்கள் படித்தாலே அது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் அது என்னது அப்படிங்கிறத கூட சேர்த்தே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, இப்போ இது டிட்டர்மினர்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அந்த டிட்டர்மினரை பற்றி தெரிஞ்சுக்கிற ஆர்வம் உங்களுக்கு வந்திருக்கும். அந்த ஆர்வம் வந்திருந்ததுன்னா டிட்டர்மினர் முன்னாடி ஆர்டிக்கிள் எதுவும் ப்ளேஸ் பண்ணக்கூடாதுங்கிற ரூல் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். ஸோ அப்போ இந்த எரரை நீங்கள் ஸ்பாட் பண்ணியிருப்பீங்க. ஓகே, இப்போ ஹியர் இஸ் அந்த கப் ஆஃப் டீ. இப்போ நான் இதை உங்களுக்கு அந்த 4th சென்டென்ஸ் கொடுக்காம அனதர் முன்னாடி ஆன் போடக்கூடாது, இப்படி உங்களுக்கு வாஸ்து மாதிரி இதை சொல்லி கொடுத்துருந்தா உங்களுக்கு அந்த ரியலைசேஷன் வந்திருக்காது. ஸோ அதனால தான் என்ன பண்ணோம், ஷீ இஸ் மை ஃப்ரெண்டுன்னு ஒரு சென்டென்ஸை கொடுத்து அந்த மை முன்னாடி எதுக்கு ஆர்டிக்கிள் ப்ளேஸ் பண்ணக்கூடாது அந்த காரணத்தை படிச்சுட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணோம், அதே காரணம் வந்து இந்த அனதர் அப்படிங்கிற அந்த வேர்டுக்கு பொருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஓகே, மை வந்து டிட்டர்மினர், அதுக்கு முன்னாடி ஆர்டிக்கிள் ப்ளேஸ் பண்ணக்கூடாது. அதே போல் தான் அனதர்ங்கிற வேர்டும் டிட்டர்மினர், ஸோ அதுக்கு முன்னாடியும் ஆர்டிக்கிள் ப்ளேஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகே, ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, ஒரு வேர்ட் நீங்கள் படிக்கிறதா இருந்ததுன்னா அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் அதுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குதுங்கிறதையும் சேர்த்தே நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. அடுத்து இந்த லைக் அப்படிங்கிற அந்த வேர்டுக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் என்னென்ன யூசேஜ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த லைக் அப்படிங்கிற அந்த வேர்டை மொத்தம் 6 இடங்களில் யூஸ் பண்ணுவாங்க. அதாச்சும் இதை நவுனாக யூஸ் பண்ணுவாங்க, வேர்பாக யூஸ் பண்ணலாம், ஆட்ஜெக்டிவ், ஆட்வர்ப், ப்ரொபோசிஷன், கன்ஜங்ஷனாக கூட அதை யூஸ் பண்ணலாம். ஓகே, முதல்ல இதை நவுனாக யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஐ நோ யுவர் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ், எனக்கு உங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரியும் அப்படிங்கிறேன். ஐ நோ யுவர் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ். அப்போ இந்த இடத்துல நம்ம அதை நவுனாக யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ வேர்பாக யூஸ் பண்ணலாம். இது உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். ஐ லைக் இட் வெரி மச், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அந்த சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து தானே அதை ப்ளேஸ் பண்ணியிருக்கோம், அப்போ அந்த இடத்துல அது வேர்ப். ஓகே, ஐ லைக் இட் வெரி மச். அடுத்து அந்த லைக்கை வந்து ஆட்ஜெக்டிவாக யூஸ் பண்ணலாம். அப்போது ஆட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணும்போது என்னுடைய மீனிங் என்னென்னா சிமிலர்னு அர்த்தம். அப்போ ட்ரை டு பை 2 fish ஆஃப் லைக் சைஸ் அப்படின்னா ஒரே சைஸில் 2 மீனை வாங்கிட்டு வர முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஓகே, ட்ரை டு பை 2 fish ஆஃப் லைக் சைஸ். ஓகே, அடுத்து ஆட்வர்ப். இப்போ ஆட்வர்பட் யூஸ் பண்ணும்போது இதை வந்து ஸ்போக்கன் கான்டெக்ஸ்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்போது எந்த இடத்துல அப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ நான் குளிச்சுட்டு வரேன், அப்போ என்கிட்ட கேட்குறாங்க, ஏய் தண்ணி எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த இடத்துல நான் சொல்கிறேன், இட் வாஸ் லைக் ஃப்ரீசிங் கவுல்ட். இட் வாஸ் லைக் அது இட் வாஸ்ன்னு சொல்லிவிட்டு நம்ம அதை போஸ்ட் பண்ணி யோசிப்போம்ல, அந்த இடத்துல ஃபில் பண்ணுறதுக்கு இந்த லைக்கை யூஸ் பண்ணுவாங்க. இட் வாஸ் லைக் ஃப்ரீசிங் கவுல்ட் அப்படிம்பாங்க. ஓகே, அடுத்து அதை ப்ரொபோசிஷனாக யூஸ் பண்ணுவோம். ஓகே, ப்ரொபோசிஷனுக்கு அடுத்து எப்போவுமே நம்ம நவுன் ப்ளேஸ் பண்ணணும். அப்போ இதை வச்சு சென்டென்ஸ் ஃபார்ம்னா என்ன வரும், மை சிஸ்டர் இஸ் நாட் லைக் மீ. அந்த இடத்துல லைக்குக்கு மீனிங் என்ன, போலான்னு வருது. என் சிஸ்டர் என்ன போல கிடையாது அப்படின்னு அதில் சொல்லியிருக்கோம். ஓகே, அடுத்து லாஸ்ட்டாக கன்ஜங்ஷன்னா அது என்ன பண்ணும், 2 வேர்டை கனெக்ட் பண்ணாலும் கன்ஜங்ஷன் தான், 2 சென்டென்ஸை கனெக்ட் பண்ணாலும் கன்ஜங்ஷன் தான். ஓகே, இப்போ அந்த இடத்துல பாருங்கள், டோன்ட் டாக் டு மீ, இது ஒரு சென்டென்ஸ். லைக் யூ டாக் டு யுவர் டேட், அப்போ யூ டாக் டு யுவர் டேட் அது ஒரு சென்டென்ஸ் தான். அப்போ டோன்ட் டாக் டு மீ லைக் யூ டாக் டு யுவர் டேட், நீ உங்கள் அப்பாட்ட பேசுகிற மாதிரி என்கிட்ட பேசாதன்னு சொல்லிட்டு அம்மா வந்து பையன்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இப்போ லைக் அப்படிங்கிற அந்த வேர்டுக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இவ்வளோ யூசேஜ் இருக்குது. அப்போ இந்த நாலேஜ் இல்லைன்னா உங்களுக்கு இந்த லைக் அப்படிங்கிற இந்த வேர்டை இப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் போகும். ஓகே, அதனால் எந்த வேர்ட் படித்தாலும் சரி, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் அது ஆட்வர்பா அல்லது நவுனா அல்லது ஆட்ஜெக்டிவா, சரி அது ஆட்ஜெக்டிவாக இருந்ததுன்னா அதை எப்படி யூஸ் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் டிக்ஷனரியை ரெஃபர் பண்ணும்போது அதை கூட சேர்த்தே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, thank you so much for watching this video and stay looking forward to the next one. See you later.